இல்லம் ஒளியால் நிறைந்திருக்க கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் செக்கு கடலை எண்ணெய் உங்கள் தேவைக்கேற்ப 1 லிட்டர் முதல் 15 லிட்டர் பேக்கிங்கில் கிடைக்கிறது. ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும், ராஜதந்திரி, முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோ கதைகளை கேளுங்க. எல்லோருக்கும் வணக்கம். முதல்வர் ஐயா அவர்களுக்கும் தெலுங்கானா முதல்வர் ஐயாவுக்கும், அப்போ நம்ம டிசிஎம் அந்த வார்த்தையை சொல்லும் போது மாமன் உதய் சாருக்கும், அமைச்சர் பெருமக்கள் எல்லாருக்குமே என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப என்ன சொல்கிறதுனா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இந்த தலைப்புன்னு கேட்டபோதே அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறது தான் நான் வந்தேன். வாழை ரிலீஸ் ஆன அப்போ திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு எனக்கு. இந்த சிஎம் படம் அமெரிக்காவில் பார்த்துட்ருக்காரு, உங்களுக்கு கால் பண்ணுவார்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு கால் பண்ணி அதுக்காக வெயிட் பண்ணேன். ஏன்னா என்னுடைய எல்லா படங்களுக்குமே அவர் கால் பண்ணி பேசியிருக்காரு என்கிட்ட. வாழைக்கு நான் ஸ்பெஷலாக வெயிட் பண்ணேன். ஏன்னா அவர் தமிழ்நாட்டோட முதல்வர், ஒரு வாழை மாதிரி ஒரு படத்தை பார்த்துட்டு என்ன சொல்லுவார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணேன். அதுமாதிரி கால் வந்துச்சு, அவர் பேசினார் என்கிட்ட. அன்றைக்கு அந்த படம் எடுப்பதற்கான நோக்கம் அல்லது அந்த படம் அந்த கதை நிகழ்ந்த காலகட்டத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு மனநிலை இருந்துச்சுல்ல, அதோட உச்சமாக அந்த சிஎம் அந்த பையன்கிட்ட, அந்த சின்ன பையன்கிட்ட, சிவனஞ்சாங்கிட்ட பேசினா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் இருந்துச்சு. அதை உணர முடிஞ்சு. ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட கண்ணீர் சொட்டின மாதிரி ஒரு ஃபீல் தான். ஏன்னா அதில் அந்த படத்தில் ஒரு சீன் இருக்கும். முக்கியமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்கிட்ட நான் என்னைக்காவது ஒரு நாள் அதை எங்கேயாவது பதிவு பண்ணி நினச்சிட்டே இருந்தேன். அது என்ன அப்படின்னா, அந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது தான். நான் வாழை ஷூட் பண்ணும்போது அந்த பையன் பசியில் வாழைப்பழம் திருடுவான். நான் முதல்ல திருட்டு பழக்கத்தை கற்றுக்கிட்டது பசியில் தான் கற்றுக்கிட்டேன். நான் திருட ஆரம்பித்தது வாழைப்பழத்தை தான் முதல்ல திருடினேன். அது இப்போ என்னோடய ஸ்கூலுக்கும் என் வீட்டுக்கும் 4 கிலோமீட்டர் இருக்கும். டெய்லி 4 கிலோமீட்டர் நடந்து போவேன், 4 கிலோமீட்டர் நடந்து வருவேன். அன்னைக்கு வீட்டில் அம்மா அப்பாக்கெல்லாம் சமைக்க அம்மா அப்பாவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா காலையில் நான் எந்திக்கும் போதே போயிடுவோம், வேலைக்கு போயிடுவாங்க. பசியோடு தான் ஸ்கூலுக்கு போவோம், திருப்பி பசியோடு தான் வீட்டுக்கு வருவோம். இதுக்கு இடையில நாங்கள் கற்றுக்கிட்டது தான் இந்த வாழை தோட்டத்துக்குள்ளே புகுந்து இந்த வாழை மரங்களில் பழங்களை பிச்சு சாப்பிட்றது தான் எங்களோட டெய்லி உணவாகவே இருக்கும். காலையிலேயே அதான் சாப்பிடுவோம். ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு 4 கிலோமீட்டர் நடக்கணும். அந்த 4 கிலோமீட்டர் எப்படியாவது பசங்க எல்லாரும் உள்ள வாழை தோட்டத்துக்குள்ளே புகுந்து யாருக்கு எவ்வளோ சாத்தியப்படுமோ அந்த வாழைப்பழங்களை சாப்பிடுவோம். பசிங்கிறது ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்கும். பசியால் படிப்பை நிப்பாட்டினவங்க நிறைய பேர், என் கூட படித்த நிறைய பேர், படிப்பை நிப்பாட்டினவங்க நிறைய பேர். பசி என்னன்னா, அன்னைக்கு ரொம்ப தூரமாக இருக்கும் பள்ளிக்கூடம், அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு திரும்பி வர முடியாது. அதுக்கப்புறம் அந்த காலை உணவு திட்டம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நிறைய விஷயம், அந்த செய்தி வந்த அன்னைக்கு நான் அடைந்த அளவுக்கு மகிழ்ச்சியே கிடையாது. ஏன்னா அதை நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ இது விஷயமா இருந்துச்சு எனக்கு. அந்த ஒரு திட்டத்துக்காக எவ்வளோ நன்றி சொன்னாலும் என்னால் அன்னைக்கு அதை எப்படி சொல்கிறதே தெரியல. ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு பாய்ச்சலாக நான் பார்க்குறேன். என் கூட படிப்பு தொடர முடியாமல் போன அத்தனை பேத்துக்குமே அன்றைக்கி ஒரு பெரிய அழுகையாக இருந்திருக்கும். அதுக்காக ரொம்ப நன்றி ஐயா. அதுக்கு பிறகு விளையாட்டுத்துறையை விட கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் சார் சொல்லணும் ஒன்று. பள்ளிக்கூடத்தை நான் பயப்படுற விஷயம், நான் படித்த திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன், அதனால் சொல்கிறேன். பள்ளிக்கூடத்துக்குள்ளே நான் கற்றுக்கிட்டது முழுக்க பள்ளிக்கூடத்தில் மீற முடியாத, தாண்ட முடியாத, ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது சாதிய உளவியல் தான். அதை மீற முடியாமல், அதை அதுக்குள்ளே அடங்கவும் முடியாமல் நான் பட்ட கஷ்டம் ஜாஸ்தி. அதை இன்னைக்கு பள்ளிகளுக்குள்ள சமூக நீதிங்கிற வார்த்தையும் சமத்துவம்ங்கிற வார்த்தையும் ஓங்கி ஒழிக்க வைக்கக்கூடிய செயலை நம்ம பள்ளி கல்வி செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா தொடர்ந்து யார் மூலமாவது எதன் மூலமாவது அதை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் ஒரு பெரிய பாய்ச்சலாக நான் பார்க்குறது பள்ளிக்கூடங்களில் இருந்தக்கூடிய சாதி பெயர்களை அகற்றுனது. அதற்கப்புறம் இது ஒரு முக்கியமான விஷயமா, பள்ளிக்கூடமே எங்கள் பள்ளிக்கூடம் தான் தெரியுமான்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அப்படி அத்தனையும் ஒழிச்சு கட்டி இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை இன்னொரு அறிவு யுத்தமாக மாற்றின பங்கு கல்வித்துறை செஞ்சுருக்கு. அதுக்கு எனக்கு கோடான கோடி நன்றிகள். அப்போ விளையாட்டுத்துறை உதய் சார் மினிஸ்டர் ஆப்பான்னு சார் சொல்லும் போது நான் என்ன சார் துறைன்னு கேட்டேன். சார் விளையாட்டுத்துறை அப்படின்னாரு. உண்மையாகவே அவருக்கு விளையாட்டு பயங்கரமாக பிடிக்கும். மாமன்னன் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கிரிக்கெட் பார்த்துட்டே இருப்பார், கபடி எதையாவது பேசிக்கிட்டே இருப்பார். இன்றைக்கி அவர் வந்ததுக்கப்புறம் விளையாட்டு சார்ந்த விஷயங்களை ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறது,
அதை ரொம்ப எளிமையாக அதோட ரூட்டை வழியை பாதையை ரொம்ப எளிமையாக மாற்றினது. இது எல்லாத்துலேயுமே அவருக்கு கீழே விளையாட்டு யார் எங்கேருந்து விளையாட ஆரம்பிப்பாங்க, யார் விளையாடுறதுக்கு வழி தெரியாமல் நிற்பாங்க, யார் உச்சம் போதுக்கு வழி தெரியாமல் நிற்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான விளையாட்டு வீரர்களை ஊக்குவிச்சு அவங்கள வெளியே எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ பெரிய சாதனை நிகழ்த்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாடு ஒரு பாய்ச்சலில் தான் இருக்குது. ஒட்டுமொத்தமாகவே எல்லா துறையிலையும் அதைவிட முக்கியமான விஷயம் சமூக நீதி அப்படிங்கிற விஷயத்தில் அது கல்விக்குள்ளே கொண்டு வந்தது, விளையாட்டுத்துறையிலையும் கொண்டு வந்தது மிகப்பெரிய பாய்ச்சலாக பார்க்குறேன். எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் என்னோட மாவட்டத்தின் சார்பாகவும் அத்தனைக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என்னை முன்னாடியே பேச கூப்பிட்டாங்க. நான் கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு இல்லை என்னை எடுத்துருங்க, நான் வரல, இங்கே எல்லாம் அறிவார்ந்தவங்களாக இருக்காங்க, பட்டிமன்ற பேச்சாளர்லேருந்து சமூக சிந்தனையாளர் எல்லாரும் இருக்காங்க, அவங்க முடி நான் என்ன பேசுறதுன்னு பயன்ட்டேன். ஆனால் இவங்க இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பசங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே மோட்டிவேட் ஆகிடுச்சு. நம்மளுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானே, கவர்மெண்ட் ஸ்கூலோட அலுமினி. நம்ம வந்து இலவச திட்டங்கள் அவ்வளோ அனுபவிச்சிருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு நன்றியாவது சொல்லலைன்னா எப்படி? ஏன்னா நான் பஸ் பாஸ்லேருந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்னு எல்லா கவர்மெண்ட்டோட இலவசங்களை அனுபவித்து அதில் படித்து நான் ஒரு இன்ஜினியரிங் முடித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு. அப்படி இருக்கிறப்போ இவங்கெல்லாம் நன்றி சொல்லும்போது நான் மட்டும் ஏன் நன்றி சொல்லாமல் அங்கேயே உக்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன். ஏன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ்னால் நகரத்தில் இருக்கிற மிடில் கிளாஸ் கிடையாது, ஊர் சைடில் இருக்கிற மிடில் கிளாஸ். ஊர் சைடில் என்ன மிடில் கிளாஸ்னால் நாங்கள் வந்து இட்லி கறியெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுக்க மாட்டோம், தீபாவளி பொங்கல் விசேஷங்களுக்கு மட்டும்தான் எடுப்போம். அந்த அளவுக்கான நாங்கள் மிடில் கிளாஸு. ஸோ இந்த இலவசங்கள்லாம் இதெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் ஆச்சுன்னு நான் உணர்ந்தவன். ஸோ இந்த சமயத்தில் நான் தமிழக அரசுக்கு நன்றி சொல்கிறதுக்காக இந்த ஸ்டேஜ் ஏறி இருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு இன்சிடென்ட்ஸ், இந்த காலை உணவு திட்டம் வந்து ஏன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ் ஆகனால ஒரு வேளை சாப்பாட்டோட அருமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி அது எப்படி வந்துச்சுன்னு ஒரு நாள் நான் முதலமைச்சர் மூலிமா கேள்விப்பட்டேன். நான் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு விசேஷமாக போயிருந்தேன். அப்போ நான் சில பசங்களை கேட்டேன், சும்மா கேஷுவலாக கேட்டேன், சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்டேன். அவங்க இல்லை சார், காலையில் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, நாங்கள் அங்கேருந்து வரோம், அதனால் சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னதாக கேள்விப்பட்டேன். அடுத்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் இலவச பஸ் பாஸ் வந்து அரங்கூர்லேருந்து திட்டக்குடி 12 கிலோமீட்டரு. நான் திட்டக்குடி ஸ்கூலுக்கு வருவேன். மேக்ஸிமம் 7:30 to 8 பஸ்ஸை பிடிக்கணும். 8, 8:30, 9 மணி ஆகிடும் ஸ்கூலுக்கு வர. அப்போ நான் யோசிச்சிருக்கேன், இந்த மதியம் சோறு போடுற மாதிரி காலையிலையும் சோறு போட்டிருந்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்குல்ல, ஸ்கூலில் வந்து சாப்பிட்ருக்கலாம்ல அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அது இன்றைக்கி நடந்து அதனால் ஒரு 24 லட்சம் பிள்ளைகள் சாப்பிட்றாங்க. அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த உணவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அப்புறம் பெரிய பெரிய முதலாளிகளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கிற நிறைய கவர்மெண்ட்டுக்கு மத்தியில் ஒரு பாமரனோட பசங்களோட குழந்தைங்களுடைய கோரிக்கைக்காக ஒரு திட்டம் நிறைவேறியிருக்கு, அதை அமல்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கும் போது இதை நான் ரொம்ப ப்ரிவிலேஜாக பார்க்குறேன். தமிழக முதல்வர் அவர்களுக்கும் கல்வித்துறையிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் தமிழக அரசு. ஏன்னா முன்னாடி எப்படி இருந்தோன்னா மக்கள் படிக்கிற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும், நான் படிக்க வச்சிட்றேன் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அது பத்தாது, உனக்கு நான் படிக்கிறதுக்கு எண்ணத்தையே உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய இது. கல்விக்காக எப்பவுமே நம்ம முன்னாடி நிற்கணும். சொல்லுவாங்க சச்சின் டெண்டுல்கர் படித்தாரா, இளையராஜா படித்தாரா, இல்லை ரஹ்மான் படித்தாரான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்பாதீங்க, அப்படி ஜெயித்தவங்க 100 பேர் தான். படித்ததுனால ஜெயித்தவங்க தான் இங்கே அவ்வளோ பேர் இருக்கும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸப்ஷனல் எப்பயுமே எக்ஸாம்பிள் ஆகாது. முதல்வர் அந்த ஏவியில் சொன்னது தான், படிங்க படிங்க படிங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒரு தடவை சொல்கிறேன், படிங்க. உங்கள் இல்லங்களில் என்றும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஒளிவீச தெய்வீக மனம் கமழும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் பிராண்டின் சுத்தமான செக்கு கடலை எண்ணெயை இன்றே கேட்டு வாங்குங்கள். அனைவருக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும், ராஜதந்திரி, முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோ கதைகளை கேளுங்க.